ஹலோ வணக்கம் பீடாக் புது ஹேர் ஸ்டைலோட திரும்பி வந்துட்டீங்க. ஹேர் ஸ்டைல் நாளுக்கு நாள் மாற்றிக்கிட்டே வரீங்க. ஓடிஐ ப்ரிவியூ பண்ண தான் வந்திருக்கோம். வியூவர்ஸ்க்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய ஷோஸ்லாம் பண்ணோம். T20 சீரிஸ் அப்போ இந்தியா சூப்பராக 4-1 ஜெயிச்சிட்டாங்க. இப்போ வந்து அப்படியே ஃபோக்கஸ் வந்து ஓடிஐ கிரிக்கெட், ஏன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி வரப்போகுது. ஸோ ஓடிஐஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுக்கு முன்னாடி நடக்கிற ஓடிஐஸ். ஸோ அதனால் அதே இந்தியா இங்கிலாந்து நாக்பூரில். ஸோ இந்த மேட்சை பற்றி டே டே நைட்னு நினைக்கிறேன் பீடாக். இந்த மேட்சை பற்றி உங்களுடைய இனிஷியல் தாட்ஸ் என்ன? இப்போ உங்களுக்கு எப்படின்னா இப்போ எப்படி நீங்க காம்பினேஷன்ஸ், அதாவது ஒரு 11 பேர்ல ஒரு 7 பேர் வந்து உங்களுக்கு டெஃபினட்டா, 7 இல்ல 8 பேரு டெஃபினட்டா பிளேயிங் லெவல்ல நோ மேட்டர் வாட் வில் பிளே. அந்த 2 3 தான் இந்த பிளேயிங் காம்பினேஷன். எக்ஸ்ட்ரா சீமரா, எக்ஸ்ட்ரா ஸ்பின்னரா, எப்படி யோசிக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் இங்க டெஸ்ட் பண்ணியே ஆகணும். இந்த சீரீஸ் தோத்தாலும் அதை பத்தி கவலைப்படக்கூடாது. ஐ எம் நாட் சேயிங் தட் தே ஹேவ் டு பிளே டு லூஸ். இப்ப இருக்கிற ரிசோர்சஸ எல்லாருக்கும் சான்ஸ் கொடுத்துக்கணும். ஜெய்ஸ்வாலுக்கு ஒரு மேட்ச் சான்ஸ் கொடுக்கணும். பண்டோ ராகுலோ ஒருத்தர் தான் ஆட போறாங்க, இன்னொருத்தருக்கு சான்ஸ் கொடுக்கணும். ஸோ தே ஆர் கோயிங் டு டூ ஆல் தி எக்ஸ்பெரிமெண்ட். பும்ரா ஹஸ் பீன் ஸ்லைட்லி குவாய்ட்லி பீன் டேக்கன் அவுட் ஆஃப் த ஓடிஐ சீரீஸ், இஸ் நாட் பார்ட் ஆஃப் த ஸ்குவாட். அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்ப வருண் சக்கரவர்த்தியை ஆட் பண்ணிருக்காங்க. இப்ப நாக்பூர் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்ப நாக்பூர்ல பாருங்க, உங்களுக்கு எப்படி போயிருக்கு அப்படின்னா, உங்களுக்கு கடைசி பேர் என்ன, ஒரு 5 மேட்ச் மட்டும் பார்ப்போம். இப்போ பேட்டிங், சாரி, கடைசி 9 மேட்ச் பார்ப்போம். ரைட் ஃப்ரம் 2010 பேட்டிங் செகண்ட். தட் இஸ் தட் இஸ் சம்திங் விச் யூ நார்மலி ஓன்ட் சே இன் இந்தியா. அந்த காலத்துல இருந்துங்கும் போது பேட்டிங் செகண்ட் 6 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் ஃபர்ஸ்ட் 3 ஜெயிச்சிருக்காங்க. இது எப்படின்னா நாக்பூர்ல, இன்னொன்னு சொல்லிடுறேன், அந்த டே டைம்ல பிச்சு வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஸோ கொஞ்சம் நிறைய ரெட்ரட்னு திரும்பும். ஒன்ஸ் லைட் வர ஆரம்பிச்சதுன்னா, கொஞ்சம் டியூ வந்ததுக்கு அப்புறம் அது வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்னும் ஸ்லோவாயிடும். நிறைய டைம் இருக்கும் ஆடுறதுக்கு. நார்மலா நான் என்ன சொல்லுவேன், எப்பவுமே அதான் சொல்லுவேன், யோ டாஸ் வின் பண்ணிட்டு பேட்டிங் ஆடியா பேட்டிங் ஆடியான்னு. இங்க அதை நான் சொல்ல மாட்டேன். வுட் ராதர் வாண்ட் டு போல் ஃபர்ஸ்ட் இஃப் யூ வின் த டாஸ். ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பாருங்க, இந்தியா 354 for 7 வர்சஸ் ஆஸ்திரேலியா 2009. ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 351 for 4 வர்சஸ் ஆஸ்திரேலியா 2013. சேஸ் மாஸ்டர் விராட் கோலி. Highest chase is also 351 for 4 that we just now told India versus Australia in 2013. இப்போ இங்க பாருங்க, உங்களுக்கு சின்ஸ் 2015, அதாவது லாஸ்ட் 10 வருஷத்துல பேஸ் போலர்ஸ் 49 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் 41 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் எக்கானமி பாத்தீங்கன்னா பேஸ் போலர்ஸ் 5.96, ஸ்பின்னர்ஸ் பாத்தீங்கன்னா 5.64. இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன, ஸ்பின்னர்ஸ் நீங்க எப்படி யூஸ் பண்றீங்கன்னு. ஓவர் நம்பர் 15 to 40 ஸ்பின்னர்ஸ் டேக் 68% ஆஃப் த விக்கெட்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் நீங்க என்ன அப்படின்னு பாக்குறீங்கன்னா, தட் இஸ் கோயிங் டு பி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். கடைசி 6 இன்னிங்ஸ்ல 5 இன்னிங்ஸ் 300+ அடிச்சிருக்காங்க. அதனால இங்க உங்களுக்கு வந்துட்டு அந்த ஷார்ட் ரூட்டே கிடையாது. இங்க யூ ஹேவ் டு மேக் ஷூர் தட் யூ ஹேவ் டு கெட் டு தட் 320 நோ மேட்டர் வாட். அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு. இங்க எப்படி போகணும்னா, இப்ப ஃபர்ஸ்ட் பவர் பிளேல இங்க அடிச்சிடணும். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஹவு யூ பிளே இன் பவர் பிளே. 2 விக்கெட் போனாலும் கூட பரவாயில்லன்னு பவர் பிளேல ஒரு 65 70 வந்துடணும். அதுக்கப்புறம் 11 to 25 5 an hour கன்சாலிடேட் பண்ணணும். So that will take you to 140 for 3 in 25 hours. 26 to 40யும் ஒரு 80 for 1 அந்த மாதிரி கொண்டு வந்துட்டு 220 ஒரு 225 வந்துட்டீங்கன்னா, கடைசி 10 ஓவர் 110 ரன், 100 ரன் நிறுத்தவே முடியாது. தட் வில் டேக் யூ டு 320. டெஃபினட்டா 320 வேணும். ஏன்னா பேட்டிங் செகண்ட் வில் டெஃபினெட்லி பி ஈஸி தேன் பேட்டிங் ஃபர்ஸ்ட். இப்போ இந்தியாவோட பிளேயிங் லெவன் வித் இன்க்ளூஷன் ஆஃப் வருண் சக்கரவர்த்தி, அவங்க எப்படி போவாங்கன்னா, இட்ஸ் கோயிங் டு பி கில். சரி, இப்போ பீடாக் சில ஒரு நிமிஷம். சிலர் வந்து பும்ரா வந்து இல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க. கிரிக் இன்ஃபார்ம் சில வெப்சைட்ஸ்லாம் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி தேர்ட் ஓடியிலேருந்து அவைலபிள் அப்படின்னு போட்டிருக்காங்க பும்ரா. உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது தெரியுமா? வருண் இப்போ சக்கரவர்த்தி ஸ்குவாட்ல ஆட் பண்ணிட்டாங்க, நீங்களே சொல்லிட்டீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இருக்கிற அந்த சீரியஸ்னஸ் இதுக்கு ஐ டோன்ட் சீம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கெட்டிங் ஃபிட் அட் தேர்ட் ஓடிஏ. அதுதான் என்னோட இது. அதுக்கப்புறம் நான் தான் சொல்றேனே, அவருக்கு இருக்கிற வந்து அவருக்கு வந்திருக்கிற அந்த இன்ஜுரி படி பார்த்தா ஐ டோன்ட் திங்க் தட் இல் பி ஃபிட் ஃபார் சாம்பியன்ஸ் ட்ராஃபி.
ஆனா வந்துட்டு நீங்க தான் உங்களை மாதிரி டாக்டர்ஸ், நீங்களாம் லைஃப் சேவர்ஸ். நான் வந்துட்டு என்னோட எக்ஸ்பர்டீஸ் அது கிடையாது. ஒருவேளை பயங்கரமா ஏதோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து லெஃப்ட் அண்ட் ரைட் சென்டர் பண்ணி கொண்டு வந்துட்டாங்களே எனக்கு தெரியாது. என்ன கேட்டீங்கன்னா, they have withdrawn Bumrah from ODI series against England. I don't know whether they are going to rush him for the third ODI. தேர்ட் ஓடிஐக்கு அவர் கொண்டு வந்து ஆட வைக்கிறது மாதிரி ஒரு எந்த இதுவும் கிடையாது. பிகாஸ் இஸ் நெவர் லேக்ட் எனி மேட்ச் பிராக்டிஸ். இப்பதான் பிஜிடில வந்துட்டு போரும் போருன்ற அளவுக்கு போலிங் போட்டிருக்காரு. ஈவன் இஃப் இஸ் ஃபிட், மேக்கிங் மை கால்ஸ் ராங் பேஸ்ட் ஆன் த இன்ஃபர்மேஷன் வாட் ஐ ஹவ் காட், straight away they can get him to practice in Dubai and slowly build him for the Champions Trophy if he is ready. அந்த தேர்ட் ஓடிஐக்கு அவரை கொண்டு வரதுல என்ன வாட் தேர் கோயிங் டு அச்சீவ், எனக்கு அது வந்து ஐ எம் நாட் ரியலி ஷூர் அபவுட் இட். லெட் அஸ் see how it goes. நம்ம ஒவ்வொரு ஓடியும் ப்ரிவியூ பண்ணுவோம். வில் பி கெட்டிங் த நியூஸ் பேஸ்ட் ஆன் ஹவு க்ளோஸ் இஸ் சி டு மேட்ச் ஃபிட்னஸ். இப்போ இந்தியா பேட்டிங் லைனப் இது சாரி பிளேயிங் லெவன் பாத்தீங்கன்னா, கில் வில் ஓபன் வித் ரோஹித் சர்மா, நம்பர் 3 கோலி, நம்பர் 4 ஸ்ரேயஸ் ஐயர், நம்பர் 5 KL Rahul, 6 Hardik Pandya, 7 Ravindra Jadeja, 8 Akshar Patel, 9 Arshdeep Singh, 10 is going to be between Kuldeep and Varun CV, and 11 is going to be Mohammad Shami. இப்ப யார் வெளியில உட்காடுறாங்கன்னா, இப்ப ஹர்ஷித் ராணா வெளியில உட்காரு. இஸ் த ஒன் ஹூ ஹஸ் பீன் இன்க்ளூடட் இன் பிளேஸ் ஆஃப் பும்ரா as a cover, will not play. அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர் ஐ டோன்ட் திங்க் இஸ் கோயிங் டு பிளே. யசஸ்வி ஜெய்ஸ்வால் இனிஷியலி ஓன் ஸ்டார்ட். த பிக்கஸ்ட் டிலம்மா என்னன்னா, இப்போ உங்களுக்கு கேஎல் ராகுலா பண்டா. இப்ப கன்சிடரிங் கேஎல் ராகுல்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இன் ஓடிஎஸ் கம்பேர்ட் டு பண்ட், ஐ திங்க் தே வில் கோ இன் ஃபேவர் ஆஃப் கேஎல் ராகுல்ன்றது என்னோட இது. இப்ப இங்கிலாந்து பாத்தீங்கன்னா, பென் டக்கட், ஃபில் சால்ட், ஜோ ரூட் வில் பி பேக் டு டே இஸ் நம்பர் 3 பொசிஷன், 4 Brook, 5 Butler, 6 Livingston, 7 Cars, 8 Adil Rashid, 9 Gus Atkinson, 10 Jofra Archer, 11 Mark Wood. இப்ப வெளியில யார் உட்காருவாங்கன்னா, ஜெமி ஸ்மித் வெளியில உட்காந்துதான் ஆகணும், சகீப் முகமது வெளியில உட்காந்து ஆகணும். எனக்கு பொறுத்த வரைக்கும் பெத்தல் ஹேஸ் டு சிட் அவுட். ஏன்னா லிவிங்ஸ்டன் கேன் போல் தட் எக்ஸ்ட்ரா ஸ்பின்னு. அவங்களுக்கு வேற எதுவும் ஸ்பின்னர்ஸும் கிடையாது. இப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்தியா சீரீஸ்ல ஒரே ஒரு ஸ்பின்னர் எடுத்துட்டு வந்திருக்காங்க வெளியில. அந்த ரேயான் அஹமத் ஸ்குவாட்ல கூட இல்ல, இன்னொரு வெளியில உட்காந்து இருக்கிறது ஓவர்டன். என்னோட கணக்குப்படி ஓவர்டன் கார்ஸ் ரெண்டு பேரும் ஆடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒருத்தர் பேட்டிங் ஆல்ரவுண்டர், ஒருத்தர் போலிங் ஆல்ரவுண்டர். ஓவர்டன் ஹேஸ் டு சிட். இந்த 10 ஓவர்ல 65 வர்ற ஸ்டார்ட் கதாயுதத்தை எடுத்துதான் ரோஹித் சர்மா வரப்போறாரு. Gill, no matter what his form is in the recent past, is averaging more than 55. Let us not forget that. And Virat Kohli was hungered for runs. Forget about railways or out another. He has done his preparations. We have to see how on the longer term what the changes he has made is going to come into effect. இங்க வந்துட்டு உங்களுக்கு பென் டக்கெட் அடிதான், சால்ட் அடிதான், ரூட்ன்றது ஒரு நங்கூரங்கிறது. அதனால ரூட் அண்ட் கோலி நோ மேட்டர் வாட், இந்த ரெண்டு பேருமே ஃபேப் 4ல இருப்பாங்க. குட் ஃபார்ம்ல இருக்காரு கோலி, அன்பார்ச்சுனேட்லி ஃபார்ம்ல இல்ல. இந்த 65/2 கொண்டு போற இது ரெண்டுமே இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த 11-40 எப்படி வந்துட்டு உங்களுக்கு அழகா எடுத்துன்னு போயிட்டு இந்த லாஸ்ட் 10 ஓவர் டேஷுக்கு செட் பண்ற டீம் யாரு அப்படின்னு பார்த்தா, ஷ்ரேயஸ் ஐயர் செம ஃபார்ம்ல இருக்காரு. கேஎல் ராகுலுக்கு எப்படி ரன் அடிக்கிறது தெரியும். பாண்டியா இஸ் ஆல்சோ டூயிங் வெல். ஜடேஜா, அக்ஷர் பட்டேல். இங்க பாத்தீங்கன்னா அந்த ரூட்டை விட்டீங்கன்னா புரூக்லாம் வச்சு நகர்த்திடுவாங்க மிடில் ஓவர்ஸ்ல. ஜோஸ் பட்லரும் கஷ்டப்படுவார் ஸ்பின்னுக்கு. லிவிங்ஸ்டோனை பத்தி நான் சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. பிரைடன் காஸ் ஃபாலோட் பை ஆதில் ரஷீத் அண்ட் 3 bowlers அப்படிங்கும் போது 11-40 எடுத்துன்னு போற அந்த இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து இந்தியாவோட ஃபேவர் இருக்கு. பெருசா ஸ்பின் எடுக்காது அப்படின்னு சொல்லிட்டேன். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், த வின்னிங் ஃபேக்டர் ஹியர் இஸ் கோயிங் டு பி விச் டீம் bats well between overs 15 to 40 will go 1-0 up here. அதனால அந்த எட்ஜ் படி பார்த்தா இந்தியா will go with the edge of 54-46. நான் இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் இல்ல பீடாகி இருக்கு ராஜ்கோட்ல தோண்டின மாதிரி நாக்பூர்ல அவன் போட போறான் அப்படின்னு சொல்ல போறீங்களா? இல்லன்னா இல்ல பீடாக் நீங்க சொல்றத ஒத்துக்கிறேன், இது எட்ஜ் வந்து மேசிவா இருக்கு, அதனால எனக்கு தெரிஞ்சு இந்தியா will go 1-0 upன்றீங்களா? தீர்ப்ப சொல்லுங்க நாட்டாம. இல்ல தீர்ப்பு இல்ல. எட்ஜ் நீங்க கொடுத்தது சரிதான் போயிடா. கண்டிஷன்ஸும் ஃபேவரபுளா இருக்கு. அதே சமயம் மென்டல் பிளாக், அவங்களுக்கு இப்படி ஒரு 4-1 அடி வாங்கியிருக்காங்க. அதுவும் இப்ப என்னென்னமோ பிராது கொடுத்து பார்த்தாங்க. ஐ மீன் லைக் ஃபார் லைக் இல்லை, நாங்கள் அதே துபை போட வச்சு விக்கெட் எடுத்து காமிச்சிட்டாங்க இவங்க. தீஸ் ஆல் தீஸ் திங்ஸ் ஆட் அப் இல்லையா? அது எது தப்பு எது ரைட்டுலாம் நம்ம பேசுறதுக்கு இல்லை. பட் இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியும் வந்து 4-1 தோத்து அந்த கண்டிஷன்ஸில், ஃபார்மேட் வேற நான் இல்லைன்னு சொல்ல, பட் தென் அந்த கண்டிஷனில் திருப்பி ஒயிட் பால் ஆடுறாங்கன்றப்ப இந்தியா வில் டெஃபினெட்லி ஸ்டார்ட் அஸ் ஹியூஜ் ஃபேவரட்ஸ்.
உங்கள் இதுபடி தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன டாஸ் ஜெயிச்சு பவுலிங் எடுக்கணும் நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ எட்ஜ் கொடுத்தாச்சு. ஃபேண்டசி பிக்ஸ் என்னென்னு சொன்னீங்கன்னா வி கேன் கோ. டக்குன்னு நான் முதல்ல சொல்லிடுறேன் நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி. அதாவது குல்தீப் ஆர் வருண், ரெண்டு பேர்ல ரெண்டு பேரும் ஆடினாங்கன்னா ஐ ஒன்லி பிக் வருண். இல்ல குல்தீப் ஆர் வருண் யாராவது ஒருத்தர் ஆடினானா ஈதர் குல்தீப் ஆர் வருண் எடுத்துருவேன். ஆதில் ரஷீதை கண்டிப்பா எடுப்பேன் நோ மேட்டர் வாட். ஜோ ரூட்டை விட முடியாது. கேஎல் ராகுல் at number 5 in my opinion will be an asset. Definitely expect him to start. அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா. So expecting this is going to be Varun CV is going to start. My five picks is going to be Varun CV, Adil Rashid, Joe Root, KL Rahul and Hardik Pandya. நீங்க வந்துட்டு கில்லோட ஸ்டார்ட் பண்ணிடுங்க, ஏன்னா அவர் ஃபார்முக்கு வரணும். கில்லு, சரி கில்லோடய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கில்லு, விராட் கோலி நீங்கள் சொன்னீங்க. விராட் கோலி நான் சொல்கிறேன். ஜோ ரூட் நீங்கள் சொன்னீங்களா? சொல்லிட்டேன் சார், சாரி. ஓகே, பட்லர் சொல்லிடுவேன் நான். பட்லர் நான் சொல்ல. ஓகே, ஸோ பட்லர், விராட் கோலி, சுப்மன் கில் 3, ஹர்ஷதீப் சிங் கண்டிப்பாக விக்கெட் டேக்கிங் பவுலர், கிளாஸ் பவுலரு. ஹர்ஷதீப் சிங் 4. இங்கிலாண்டில் வந்து மார்க் வுட் விக்கெட் எடுப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பீடாக் ஒரு ஆடினாரு அப்படின்னா, அப்படி இல்லாட்டி இருக்கவே இருக்கார் லிவிங்ஸ்டன்னு. நீங்கள் டெட் ஸ்டோன் சொல்லுவீங்களே அவர். அவர் என்னதான் பண்ணாலும் ஒரு 20 ரன்னோ 2 விக்கெட்டோ ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு திறக்க திறக்க பாயிண்ட் கொடுக்கும் பாத்திரம். எப்படி அவுட் ஆனாலும் சரி. அதனால் நான் வந்து லிவிங்ஸ்டன் எடுக்கலாம் அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதான் என்னுடைய பிக் பீடாக். ஹர்ஷ்தீப் சிங், லிவிங்ஸ்டன், விராட் கோலி, ஜோ ரூட் அண்ட் சுப்மன் கில். நீங்களும் உங்கள் பிக்ஸை சொல்லிட்டீங்க. ஸோ கண்டிஷன் சொல்லிட்டீங்க, தெளிவாக ஸ்ட்ராட்டஜியும் சொல்லிட்டீங்க. bowling போடணும் அப்படின்னு 15 to 40 அதுதான் வின்னர்னு சொல்லிட்டீங்க. எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லியாச்சு. பிளேயிங் லெவன் சொல்லியாச்சு. வருண் சக்கரவர்த்தி உள்ளே வந்திருக்கிறது நிறைய இன்ட்ரெஸ்டிங் காம்பினேஷன்ஸ் டீமுக்கு கொடுக்குது. ஸோ அது எப்படி போகுதுன்னு போக போக தான் நம்ம பார்க்க முடியும். இட் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ இதை பற்றி உங்கள் ஃபைனல் தாட்ஸ் என்ன? சரி, டு பி வெரி ஹானஸ்ட் வித் யூ, உங்களுக்கு வந்து இது நான் அப்படிதான் எடுப்பேன். ஜெயிக்காம தோக்கணும்னு ஆடுன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் என்னோட கண்ணெல்லாம் அந்த சாம்பியன்ஸ் டிராஃபி தான் இருக்குங்கும் போது இப்ப வருண் சக்கரவர்த்தி எடுத்துட்டு வந்திருக்காங்க. இஸ் கோயிங் டு பி இந்த பிளான்ஸ் ஃபார் சாம்பியன்ஸ் டிராஃபி. அவங்க வந்துட்டு எஸ் நினைச்சாங்கன்னா எஸ் டு பி யூட்டிலைஸ்டு. ஒரு மேட்சுக்கு என்ன பண்ணும், வருண் சக்கரவர்த்தி குல்தீப் ரெண்டு பேரையும் ஆடணும். ஒரு மேட்ச் என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து அக்ஷர் பட்டேல் ஜடேஜா, ஒரு குல்தீப், அக்ஷர் பட்டேல் ஜடேஜா, வருண் சக்கரவர்த்தி. எந்த காம்பினேஷன் இஸ் கோயிங் டு பி லெத்தல்? பிகாஸ் நீங்க முன்னாடியே நீங்க ஒருத்தர் தான் அடிச்சு சொன்னீங்க பீடாக், எனக்கு தெரிஞ்சு 3 ஸ்பின்னர் தான் ஆட போறாங்கன்னு. இது ரொம்ப கிளியரா தெளிவா தெரிஞ்சு போச்சு. இப்போ 3 பேர் தான் ஆட போறாங்க போது விச் இஸ் கோயிங் டு பி த பெஸ்ட் காம்பினேஷன். யூ நீட் டு கெட் an answer from this particular series which you should not be afraid about experimenting. கேஎல் ராகுலா பண்ணிட்டா. ஸோ அதுக்கு வந்து இப்ப கில்ல வைஸ் கேப்டனா போட்டாங்க. ஸோ தெர் இஸ் நோ கொஸ்டின் ஆஃப் ஜெய்ஸ்வால் ஆர் கில். இட் இஸ் கோயிங் டு பி கில். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப கேரளால பண்ணிட்டா இந்த 3 மேட்ச். நான் இன்னொரு மேட்ச் என்ன பண்ணுவேன், ஸ்ரேயஸ் ஐயரை ரெஸ்ட் கொடுத்துட்டு பண்ணிட்டு ராகுல் ரெண்டு பேரையும் பிளேயிங் லெவல் ஆட வைப்பேன். And see who is going to score runs. That is going to be most important thing. இந்த கண்டிஷன்ஸ் டெஃபினட்டா வந்துட்டு இந்தியாவை ஃபேவர் பண்ணும். செகண்ட் இன்னிங்ஸ்ல ரொம்ப ஈஸியா ஆயிடும் பேட்டிங். ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலாந்து has got only one spinner, that is Adil Rashid. Yes, Livingston can bowl. You are not going to lose your sleep for Livingston என்றதுனால India for the first time will be taking 50 over game. It's a high scoring game. Win the toss and bowl first. We'll come back and reflect on how exactly this game has done. Whether India has gone 1-0 up and what are going to be the positives. We'll come back and do the review on the 6th of February when the match gets over against India versus England in Nagpur. Until we come back and entertain you for that episode, thanks a lot and bye bye.